அதோட ஃபார்மேட் இன்டிகிரேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் இந்த கொஸ்டின். ஸோ ஃபார்மேட் எப்படிங்கன்னா எல்லா எஃப் ஆஃப் டி டிவைடட் பை டி ஈக்குவல் டு எப்படி எழுதுறாங்கன்னா இன்டகரல் லிமிட்டோடு எழுதுறாங்க. எஸ் டு இன்ஃபினிட்டி இந்த லிமிட் தான் முக்கியம். எஸ் டு இன்ஃபினிட்டி எழுதுனா தப்பாயிரும் பார்த்துக்கங்க. எல்லா எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் இதுதான் ஃபார்முலா. இங்க என்ன இம்பார்ட்டன்ட் லிமிட் மறந்துடாதீங்க. நம்ம எழுதும்போது இன்டெகிரல் வரும் தெரியும், பட் லிமிட் என்ன வரும் தெரியாது போயிடும். லிமிட் மட்டும் எஸ் டு இன்ஃபினிட்டி நாலேஜ். சரியா தம்பி? ஓகே, பட் இது கேர்ஃபுல்லாக போடணும். டெரிவேட்டிவ் ஈஸியாக போடலாம், இன்டெகிரேஷன் கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும், பார்த்துக்கங்க. இப்போ எல்லா சைன் 2t divided by t find the value of this one. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? மேலே ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி எழுதுவீங்க. ஓகே, டிவைட் பை டி வந்துச்சு. அதனால என்ன பண்ணுவீங்க? எஸ் டு இன்ஃபினிட்டி எல்லா சைன் 2t இன்ட்டு டிஎஸ்ன்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன வேண்டாம் வரும்? இதுக்கப்புறம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சைனுக்கு என்ன ஃபார்முலா தெரியாது? தெரியலன்னு ஒரே ஒரு சொல்லிட்டு ஒன் திங் தெரிஞ்சதுதான் கேட்க போறேன். என்ன ஒரு சைனோட ஃபார்முலா? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் 2 divided by s squared plus 4. அப்போ 2ங்கிறது என்ன? கான்ஸ்டண்டா? 2ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கங்க. அப்போ என்ன சரி 2 இன்ட்டு இன்டெகிரல் எஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். என்ன ஃபார்முலா? இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ஓகே சார். என்ன ஃபார்முலா இன்டெகிரேஷன்? log of அவுட். இன்டெகிரேஷன் ஃபார்முலா நம்ம தரவே பண்ணல. ம் 1 by 2a 1 by சொல்லு கம்ப்ளீட் பண்ணு. 1 by 2a log of லாகே கிடையாது. லாகே 1 by 2a tan inverse x by a 1 by 2a 1 by a 1 by a tan inverse of x by a. அப்ப இப்படிதான் மார்க் கொடுப்பாங்க உங்க மேம். பரவாயில்ல, நிறைய மார்க் கொடுக்குறாங்க. நானும் அடிச்சே கொடுவேன். ஏன்னா ப்ளஸ் 2 படிக்கவே வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சே கொடுவேன். பரவாயில்ல. இப்போ 1 by என்ன இருக்குது? 2 இருக்குது. ஏக்கு பதிலாக 2 இருக்குது. tan inverse of s by 2. s by 2 லிமிட் என்ன? 0 to infinity. 2 கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு? tan inverse of s by 2 லிமிட் வந்து 0 to infinity. சரியாப்பா? tan inverse infinity pi by 2. சூப்பர். அவ்வளவுதான். tan inverse of s நான் 0 போட்டு இங்க பாத்தியா s வரும். s அப்ப என்னாச்சு? tan inverse of s by 2. கரெக்ட்டுங்களா? அப்ப இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா. pi by 2 minus tan inverse வந்து எப்படி எழுதலாம்? cot inverse ன்னு எழுதலாம். cot inverse of s by 2 ன்னு எழுதலாம். அப்ப இதோட ரிசல்ட் எல்லா sin at divided by t ஓட வேல்யூ. புரியுதா? ஓகே சார். சரி, இதே ஐடியாக்கு எல்லா cos at divided by t க்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். cosecant inverse of s by 2. தப்பு. போடு விடுங்க. ஃபார்முலா பார்க்காம போடுறது. s to infinity cos ஒரு ஃபார்முலா என்ன கிடைக்கும்? s divided by வந்துச்சுல, s divided by வரும்போது லாக் ஆயிடும். கரெக்டா போடணும். அப்ப இங்க என்ன நடக்கும் பார்த்து யோசிச்சு சொல்லுவோம். partial fraction. பார்ஷியல் ஃபிராக்ஷனா நடக்குது. லைட்டா யோசிச்சா வந்து அந்த அளவுக்கு நீ திங்க் பண்ண அவசியம் கிடையாது. டி மெத்தடா? டி மெத்தட் போட்டா என்ன கிடைக்கும்? என்ன மெத்தட் சார்? டி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்.
ஓ ஓகே சார். பட் இங்க என்ன நடக்குது, இந்த இது வேல்யூ வந்து டஸ் நாட் எக்ஸிட்னு வரும், அதான் பிரச்சனை. சார் அது எதனால் அப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே டி நீங்கள் இந்த டீ சொதப்பிடுவீங்க, மேபி யூன்னு எடுத்துங்க. ஏன்னா இங்கே ஒரு டீ இருக்குல்ல, இந்த டீ சொதப்பிடுவீங்க, வேணா யூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ லிமிட் என்ன ஆகும்? எஸ்ன்னா எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ எஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எஸ்க்கு பதிலாக எஸ் ஸ்கொயர் போடுவீங்க, அதே தான் கிடைக்கும். இம்ப்ரீட்டி போட்டு இம்ப்ரீட்டி தான் கிடைக்கும். அப்போ யூவோட வெளியே தான் வேணும். அப்போ யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் யூ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இம்ப்ரீட்டி தான் கிடைக்கும். லிமிட் எது சேஞ்ச் ஆகுது. அப்போ எஸ் டூ இன்ஃபினிட்டி நியூமரேட்டர் என்ன கிடைக்கும்? டியூ பை 2 டிவைடட் பை இது என்ன கிடைக்கும்? வெரி யூன்னு வரும், இன்டி டிஎஸ்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? 1/2 லாக் யூன்னு வருது. பட் லிமிட் என்ன? எஸ் டூ இன்ஃபினிட்டின்னு வருது. கரெக்டுங்களா? எஸ் டூ இன்ஃபினிட்டி வரனால லாக் இன்ஃபினிட்டின்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகுது? 1/2 இன்ட்டு லாக் இன்ஃபினிட்டி மைனஸ் லாக் எஸ்ன்னு வருது. அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன ஆகுது? இந்த ப்ராப்ளம் டஸ் நாட் எக்ஸிட். ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னாச்சு? எல்லா காஸ் ஏடி டிவைடட் பை டீன்னு கேட்டாங்கன்னா இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டஸ் நாட் எக்ஸிட்னு எழுதணும். புரியுதுங்களா? நம்ம ஏட்டக்கு போட்டுட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரிங்களா? எதனால? இன்ஃபினிட்டி வந்து லிமிட் அப்பர் லிமிட் இருக்கனால இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இட்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வருது. அதனால வந்து இது வந்து டஸ் நாட் எக்ஸிட்னு வருது. சரியா தம்பி? ஓகே சார். நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டஸ் நாட் எக்ஸிட் இன் தி லிமிட். பட் சைன் ஏடிக்கு ரிசல்ட் கிடைக்குது, காஸ் ஏடிக்கு ரிசல்ட் கிடைக்கல. சரி, ஒரு காஸ் ஏடிக்கு வந்தால் ரிசல்ட் கிடைக்கல, ரெண்டு காஸ் ஏடி வந்தோன்னா தட் மீன்ஸ் ஸ்பிளிட் அப்ல வந்தோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு காஸ் ஏடிக்கு வந்து வரலைங்கிறீங்க, அப்போ ரெண்டு காஸ் ஏடி வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்கலாம். அப்போ அதில் தான் நிறைய டைம் இந்த ப்ராப்ளம் கேட்டுக்கிறாங்க. நிறைய யூனிவர்சிட்டி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல கேட்டுக்கிறாங்க. இப்போ சொல்லக்கூடிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சிங்கிள் தானே வரல, ரெண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி டிவைடட் பை டின்னு என்ன ஆகும்? இதனோட ரிசல்ட் எக்ஸிட்டா? சிங்கிளா வந்து எக்ஸிட் இல்லை, அப்போ டபுள் வருது, ரெண்டு டைம் ஸ்பிளிட் அப்ல வருது. அப்போ இது எக்ஸிட்டா எக்ஸிட் இல்லையான்னு கேட்குறாங்க. போட்டலாமா? ஓகே சார். சொல்லுங்க. அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் எஸ் டூ இன்ஃபினிட்டி இதனோட ஃபார்முலா என்ன? எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ் பி ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து சிங்கிள் டைம் ஃபார்முலா போட்டோம். அப்போ டைரெக்டாகவே போடுங்க, ஸ்பிளிட் அப் பண்ண வேண்டாம். 1/2 ரெண்டுக்கும் 1/2 இருக்கும். என்ன கிடைக்கும்? லாக் ஆஃப், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கிடைக்கும். இது மைனஸ் லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஓவரால் லிமிட் வந்து எஸ் டூ இன்ஃபினிட்டி. ஓவரால் லிமிட் வந்து எஸ் டூ இன்ஃபினிட்டி. அப்போ இது எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுறாங்க பார்த்துக்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஒரு சிங்கிள் காசு வந்தால் கிடையாது, டபுள் காசு வந்தால் கிடையும். ஏன்னா இது வந்து ஏ மைனஸ் பி வந்து ஏ பை பின்னு எழுதணும். ஏ பை பின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணலாம் செக் பண்ணுறாங்க. அப்ளை பண்ண முடியாது, அதனால் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 1/2 இன்ட்டு லாக் ஆஃப் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன எடுக்கிறாங்கன்னா எஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கிறாங்க. எஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தால் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் காமன் எடுக்கிறாங்க, 1 பிளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா தம்பி? இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ என்னாச்சு? எஸ் ஸ்கொயர் கட் ஆயிடுச்சு. எஸ் ஸ்கொயர் பக்கத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 1/இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னடா தம்பி? 1/இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன? 0. அப்போ என்னாச்சு? நல்லா அட்ரஸ் பண்ணிங்க. அப்போ லாக் ஆஃப் 1 கரெக்டா 1 பிளஸ் 0 டிவைட் பை 1 பிளஸ் 0. இது இருக்கு அப்பர் லிமிட்டுக்கு. மைனஸ் லோயர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் எஸ்னா எஸ் தான், அது வந்து நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டேரெக்டாக எழுதிக்கலாம். இன்ஃபினிட்டி மட்டும் இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? லாக் 1 பிளஸ் 0 1 பிளஸ் 0 வந்து இது ஃபுல்லாகவே என்னாச்சு? லாக் 1 ஆச்சு. லாக் 1ஓட வேல்யூ என்ன? லாக் 1ஓட வேல்யூ 0.
லாக் ஒன்னோட வேல்யூ என்ன 0 சரிங்களா சரியாப்பா அப்ப என்ன செய்ய that is equal to 1/2 into minus log of s squared plus a squared divided by s squared plus b squared நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் வருது மைனஸ் வந்து என்ன ஆகும் பவர் ஆகும் பவர்னா என்னது மைனஸ் இன்வெர்ஸ் ஆகும் இன்வெர்ஸ்னா என்ன தெரியும் ரெசிப்ரோக்கல் எழுத வேணும் அப்ப ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன கிடைக்கும் log of s squared plus b squared divided by s squared plus a squared இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 1/2 வெளிய இருக்குது அது again என்ன ஆகும் பவர் ஆகும் பவர் ஆகும்னா மீனிங் என்ன ரூட்னு மாறும் பவர் ஆன மீனிங் என்ன ரூட்னு மாறும் அப்ப ரூட் ஆஃப் s squared plus b squared s squared plus b squared divided by s squared plus a squared அவ்வளவுதான் இதனோட ரிசல்ட் என்ன டவுட் இருக்கு தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன டவுட் இருக்குங்களா இந்த ஒரு क्वेश्चन முடிச்சலாம் நம்ம டயர்ட் ஆயிட்டு இருக்குது ஒரே ஒரு क्वेश्चन முடிச்சலாம் இதுல என்ன டவுட் இருக்குங்களா நோ சார் இங்க பாருங்க சிங்குலா வந்தா does not exist பட் ரெண்டு டைம் அடிஷனலா இல்ல செப்பரேட்ல வருதுன்னா செப்பரேட்ல வந்து எக்ஸிட் அடிஷனல் வந்து எக்ஸிட் கிடையாது செப்பரேட்ல வந்து எக்ஸிட் ஆகுது எந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் இங்க இருந்து இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இப்போ நான் காசு வச்சு போட்டேன் இதே ஐடியா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க e power at இது நம்ம ரிப்பீட்டட் क्वेश्चन e power at வச்சு நீ போட போறீங்க அப்ப எல்லா e power minus at minus e power minus pt divided by t இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு சொல்லுங்க இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க இது இப்ப போட்ட ஐடியாவே தான்